சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி பேச போகிறேன்ப்பா. இப்போ எல்லாருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி ஏதாவது உடம்பு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்றாங்க. என்கிட்ட அப்படிதான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் நம்மளுக்கு நோய் வர்றதுக்கு கொஞ்சம் அஞ்சும். அப்படி அதுக்கு மீறி வந்துச்சுன்னா கூட நம்ம உடம்புல அந்த சக்தி இருந்துச்சுன்னா அதை போராடி நம்ம மருந்து மாத்திரை இல்லாமலே அதை சரி பண்ணுறதுக்காக வேண்டி அதை போராடி நம்ம உடம்பை காப்பாற்றிருப்போம். எப்படின்னா, சும்மா ஒரு வீட்டிலலாம் என்ன செய்கிறாங்க, பருப்பு கடைஞ்சி உருளைக்கிழங்கு வறுத்துருவாங்க, பருப்பு கடைஞ்சி அப்பளம் பொரிச்சுக்கிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் கறி எடுப்பாங்க, இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட கறி மீன் எடுப்பாங்க. இதனால மட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி வராதுப்பாங்க. இதனால உடம்பு வீக் ஆகிட்டு தான் போகும். நம்ம வெஜிடேரியனில் தான் நல்லா அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் வெஜிடேரியனில் தான் இருக்குது, காய்கறியில் தான் இருக்குது. கீரை, சுரக்காய், காய்கறி, நாட்டு காய்கறி, இதுலாம் நிறைய சக்தி இருக்குது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக சாப்பிட்டு வந்தோம்னாலே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ரெண்டாவது, மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, இதுலாம் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. இப்போ மிளகு, சீரகம், இப்போ ஒரு 50 கிராம் சீரகம், 50 கிராம் மிளகுன்னு வச்சுக்கோங்க. லேசாக வறுத்து பொடி பண்ணி அதில் கொஞ்சம் உப்பையும் வறுத்துக்கிறோம். உப்பு, கருவேப்பிலை, அதையும் தேவையான அளவு 50-50க்கு இவ்வளவு கருவேப்பிலை ஒரு பிடி அளவு போடலாம். போட்டு வறுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, டெய்லி இவ்வளவு சாதத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அவங்க காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டு, ஒரு டேபிள் ஸ்பூனோ சின்ன பிள்ளைகளுக்குன்னா கம்மியாகும், அவங்க காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயாவது கொஞ்சம் நெய்யாவது ஊற்றி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். டெய்லி உங்களுக்கு அந்த மிளகு, சீரகம், கருவேப்பிலை உடம்புல சேரணும். சேர்ந்தாலே உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்ப்பா. இந்த ரெண்டாவது, இந்த நான் சொல்லியிருக்கேன்ல, வெள்ளைப்பூடை தேனில் போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். அது நோய் எதிர்ப்பு சக்தி பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு வயிற்று அந்த கொழுப்பை குறைக்கிற பிரச்சனைக்கும் சரியாக வரும், இருதய பிரச்சனைக்கும் சரியாக வரும். அது செய்யலாம். இந்த இஞ்சி சாரம், இந்த தேனையும் கலந்து இந்த வயிறு கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் நல்லது தான் உடம்புக்கு, அந்த எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறது தான். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முருங்கைக்கீரையை நல்லபடியாக நீங்கள் சேர்த்துக்கலாம்ப்பா. முருங்கைக்கீரையை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா கூட சக்குன்னு இருக்கு, அப்படி இருக்கு, சூப்பு போட்டு சாப்பிட்ருங்க, இல்லாட்டி குழம்பு வச்சு சாப்பிட்ருங்க, சாம்பாரில் போட்டு சாப்பிடுங்க. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. கீரை, காய்கறி, பூண்டு, இஞ்சி, இதுதான் மெயின். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அளவாக சாப்பிட்டுக்கிட்டு, ரொம்ப சாப்பிடாம வயிறு முட்டை சாப்பிடாம கொஞ்சம் அரை வயிறுக்கு சாப்பிட்டுட்டு அடிக்கடி தண்ணியை குடிச்சுக்கிட்டு, இப்படி பச்சை காய்கறினா இயற்கை உணவு. பச்சை காய்னா இப்போ கேரட்டு, பீட்ரூட்டெல்லாம் நம்ம தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு சாப்பிடலாம். அதில் நம்ம இப்போ இந்த காலத்தை இயற்கை விளைச்சல் இல்லாமல் மருந்து இதெல்லாம் அடிச்சு போடுறாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் வர்றதுனால நம்ம அந்த தோலை சீவிட்டு சாப்பிடலாம். இப்போ வெண்டைக்காய், கோவக்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணுன்னா எப்படி சாப்பிட்றது? தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு, அப்புறம் இன்னொரு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரமாவது 10 நிமிஷமாவது ஊற வச்சுட்டு அப்புறமே நல்லா கழுவிட்டு அதை பச்சையாக சாப்பிட்லாம். அந்த மருந்தோட வேகம் குறையும். இப்படியெல்லாம் சமைக்காத உணவுகளையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கிறீங்கப்பா. பச்சையான உணவு, இயற்கையான உணவில் உங்களுக்கு உயிர் சத்து இருக்குது. நம்ம சமைச்சோம்னா அந்த உயிரெல்லாம் செத்து போகும். இப்போ மொச்சப்பயிரே வச்சுக்கோங்க. மொட்டை மாடியில் நல்ல சித்திரை மாத வெயிலில் காய போடுறோம். அதை எடுத்து மண்ணில் போட்டால் விளையுமா விளையாதா? விளையும். இதையே நம்ம லேசாக அடுப்பில் போட்டு சட்டியில் வறுத்துட்டு மண்ணில் போடுங்க, விளையாது. அப்போ அந்த உயிர் சத்து செத்து போகும். அது மாதிரி நம்ம உயிர் சத்தை சாக வச்சு இப்போ சாப்பிட்றோம். அதனால உடம்புக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. உடம்புல எதிர்ப்பு சக்தியும் வராது. அதனால நீங்கள் உயிர் சத்துள்ள அதுக்கு தான் நான் ஒரு நேரமாவது நீங்கள் சமைக்க. நம்ம இப்படி பழகிட்டோம், சமைச்சு சாப்பிட்டு பழகிட்டோம். அதனால ஒரு நேரமாவது நீங்கள் சமைக்காத உணவை சாப்பிட்டு பழங்கள், காய்கறிகள், இந்த ஊற வச்ச பயிறுங்க, இந்த வேர்க்கடலை பருப்பெல்லாம் ஊற வச்சு இப்படிலாம் நீங்கள் சாப்பிட்டு உடம்பை காப்பாற்றிக்கிறப்போ உங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். உங்களுக்கு நோயே வராது. வாழ்க வளமுடன்.
இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில்னு நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.